போலீஸ் டிபார்ட்மெண்ட்ட கையில வச்சுக்கிட்டு என்ன சார் பண்ணீங்க? பொம்மைகள் மாதிரி வச்சு விளையாடிட்டு இருந்தீங்களா? ஒரு மனசாட்சின்றது வேணாம். இந்த அன்றே கணித்தார் அப்படின்ற ஒரு இது ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது தெரியுமா? அப்படிதான் இப்ப தமிழ்நாட்டோட சிஎம் திரு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவரு சொல்லியிருக்காரு, அன்றே கணிச்சிருக்காப்புல, நான் வந்தா ஒரு பொம்மை முதலமைச்சராக தான் இருப்பேன், மக்களை வந்து நான் வந்து விளையாட்டு பொருளை தான் பார்ப்பேன், காவல்துறையை வந்து சின்ன பிள்ளைங்க விளாட்ற சொப்பு சாமான மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு அன்னைக்கே சொல்லிட்டாப்புல. கும்மிடிப்பூண்டியில ஒரு 3 வயசு ஒரு குழந்தைன்னு கூட பார்க்காம அவனுங்க பாலியல் தொலை கொடுத்து பொண்ணு இருக்கானுங்க. அதுக்கெல்லாம் நேரம் இல்லாம நடிகர்களை மட்டும் சந்திக்கிறீங்களே, நீங்க சினிமாக்காரர் தான் அப்படிங்கிறத வந்து நிரூபிச்சு காட்டியிருக்கீங்க பார்த்தீங்களா? கத்தி படத்துல ஒரு டைலாக் நீங்க பேசியிருப்பீங்க, அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி விடுறேன். உங்களுக்கு டான்ஸுக்கு மார்க் போடுறதுக்கு நேரம் இருக்கு, ஆனா விவசாயிங்க படுற கஷ்டத்தை பார்க்கறதுக்கு 2 நிமிஷம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க பேசியிருப்பீங்க. அதை திருப்பி உங்களுக்கே நான் கொடுக்குறேன். உங்களுக்கு நடிகர்களை பார்க்க நேரம் இருக்கு, நடிகர்களை சந்திச்சு போட்டோ எடுக்க நேரம் இருக்கு, பெண் பிள்ளைங்க பாதுகாப்பா காத்துல பறக்க விட்டுருக்கீங்க. ஏய் டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ், இதுக்கும் முட்டு கொடுத்துட்டு வராதீங்கடா, அடி பின்னிடுவாங்க தமிழ்நாட்டு மக்கள்.